வணக்கம், வெல்கம் டு S2C குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்பெஷலான ரெசிபி. நம்மளோட மேங்கோ புட்டிங் வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மிஸ் திவ்யா கணேஷ் அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணபடி பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் நான் 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இது எப்படியும் ஒரு 4 to 5 minutes அது மாதிரி ஆகும். இப்போ ரவை நல்லா வறுபட்டுடுச்சு, நல்லா வாசனை வந்திருக்கு. இதை ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ இதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். நெய் கொஞ்சம் சூடான பிறகு கொஞ்சமாக முந்திரி போட்டு வறுத்து எடுத்துப்போம். இப்போ கொஞ்சமாக திராட்சைகள் போட்டு இது மாதிரி அதை பொரிஞ்ச உடனே அதை எடுத்து தனியாக வச்சுப்போம். இதை நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ அதே நெய்யில் 2 கிளாஸ் தண்ணி, நான் எந்த கிளாஸில் ரவை எடுத்தானோ அதே கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி இது மாதிரி சேர்த்து நான் 1 கப் பைனாப்பிள் இது மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடுறேன். இந்த மாதிரி போட்டோன்னா நமக்கு அந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் மட்டும் கிடைக்கும். சாப்பிடும்போது அந்த நறுக்குன்னுலாம் இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இது கூட நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க ரவையை இது மாதிரி போட்டு நல்லா கிளறணும். கை எடுக்காமல் நல்லா கிளறி விடணும். லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணோன்னா கட்டிகள் ஆகிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி ரவையை போட்டு நல்லா கை விடாமல் கிளறினோன்னா கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட் ஆகிடும். ரவையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். இது குவான்டிட்டியே அதிகமாகிடுச்சு பாருங்கள். ரவை நல்லா வெந்துடுச்சுன்னா இது மாதிரி குவான்டிட்டி அதிகமாகிடும். இதை இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நான் 1.5 கிளாஸ் சர்க்கரையை இது கூட சேர்க்குறேன். எந்த கிளாஸில் ரவை எடுத்தோமோ அதே கிளாஸில் 1.5 கிளாஸ் போட்டால் தான் ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பைனாப்பிளோட புளிப்பும் இதோட காம்பன்சேட் ஆகிடும். கம்மியாக சர்க்கரை போட்டிங்கன்னா அதுக்கப்புறமா கேசரி உப்புமா மாதிரி டேஸ்ட் ஆகிடும். இது மாதிரி சர்க்கரையை போட்ட உடனே பார்த்திங்கன்னா நல்ல நீர்க்காயிடும். ஸோ சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் கூட இது மாதிரி கரண்டியாலே அதை நசுக்கி நல்லா ஸ்மூத்தாக்கிடுங்க. அடுப்பு இப்போ லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்குது.
இப்போ இது நல்லா வெந்துடுச்சு, சர்க்கரையும் நல்லா சேர்ந்துடுச்சு. இப்போ ஒரு 4 ஸ்பூன் நெய்யை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுவோம். இப்போ ஒரே ஒரு சிட்டிகை ஃபுட் கலரை நான் பாலில் கலந்து இதோட சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ ஒரே ஒரு ஏலக்காவை மட்டும் நான் நல்லா தட்டி இது மாதிரி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிளறிடுவோம். நான் பைனாப்பிள் வாசனை நல்லா டாமினேட் பண்ணணுன்றதுனால ஏலக்காய் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடுவோம். கடாயில் இது மாதிரி நல்லா ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ நம்மளோட டேஸ்டியான பைனாப்பிள் கேசரி ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள்.